இன்னும் சற்று கொஞ்ச நேரத்தில் நம்ம சிஎஸ்கே அணி ஹைதராபாத் அணிக்கு எதிராக கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான மேட்சை நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் மோத போகிறாங்க. இப்படி இருக்க இந்த மேட்சுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்ம MS தோனி ருத்ராஜ் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான பயங்கரமான எச்சரிக்கை ஒன்றை நம்ம தோனி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எச்சரிக்கையில் இன்னைக்கு மட்டும் நீ சிஎஸ்கே அணிக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யலைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு சிஎஸ்கே அணியின் தோல்வியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம MS தோனி ருத்ராஜ் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இந்த IPL-ல 8 ஆட்டங்கள் விளையாண்டுருக்காங்க. அதில் 4 ஜெயிச்சிருக்காங்க, 4 தோத்து போயிருக்காங்க. ஸோ இதில் தோல்வி அடைஞ்ச அந்த 4 ஆட்டங்களில் நம்ம சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறதே ருத்ராஜ் அவர் டாஸ் இழந்திருக்கிறது தான். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம சேப்பாக்கம் மைதானத்திலே லக்னோ அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி தோத்ததும் ருத்ராஜ் அவர் டாஸ் இழந்தது தான். ஏன்னா 2ஆம் பாதியில் பனிப்பொழிவு டியூ ஃபேக்டர் வரும் அப்படிங்கிறது 2 அணி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ருத்ராஜ் மட்டும் அன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விட்டுட்டு 2வது நம்ம பேட்டிங்கை விளையாண்டுருக்கலாம். இதன் மூலிமா 2வது பந்து போடுறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ருத்ராஜ் அவர் டாஸ் ஜெயிக்காம போனது இது எல்லாமே அப்படியே நேர்மாறா நம்ம சிஎஸ்கே அணிக்கு நடந்துருச்சு. சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் பந்து போட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடைசி நேரத்தில் கீழே விடுறதும் பால் கையில் பிடிக்க முடியாம போறதும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி கடந்த ஆட்டத்தில் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரியான தவறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஹைதராபாத் அணிக்கு எதிராகவும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் ருத்ராஜ் அவர் மட்டும் டாஸ் தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக ஹைதராபாத் அணி ஃபர்ஸ்ட் நம்மள பேட்டிங் பண்ண சொல்லிட்டு 2வதா நம்ம நிர்ணயிச்சிருக்க அந்த டார்கெட்டை ஏற்கனவே அவங்க பக்கம் அதிரடி பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. பத்தாக்குறைக்கு டியூ ஃபேக்டர் இதுவும் கண்டிப்பாக இன்னைக்கு வரும். ஸோ அதில் நம்ம சிஎஸ்கே அணியின் போலர்கள் யாருமே சரியா பந்து வீச முடியாது. அசால்ட்டா நம்ம சிஎஸ்கே அணியை தூக்கி அடிச்சுட்டு இந்த மேட்ச்ல ரொம்ப ஈஸியா ஹைதராபாத் அணி அவங்க ஜெயிக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே அணியின் வெற்றி ருத்ராஜ் அவர் டாஸ் ஜெயிக்கிறதுல நிச்சயமாக இருக்கு அப்படின்னு நம்ம MS தோனி இன்னைக்கு காலையில் ருத்ராஜ் அவரை கூப்பிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு டாஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ டாஸ் போடுற விஷயம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அப்படின்னாலும் 8 ஆட்டங்களில் ஒரே ஒரு முறை மட்டும் டாஸ் ஜெயிச்சு 7 முறை டாஸ் தோத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு அன்லக்கியான விஷயமாக தான் கருதப்படுது. ஆனாலுமே இன்றைய வெற்றி கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணியின் டாஸை முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதால தான் நம்ம தோனி இந்த எச்சரிக்கையை ருத்ராஜுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.